Hi students, welcome to Chennai Academy. ஒரு வழியா நமக்கு டிஎன்பிசி குரூப் 4 உடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா பாதிலே கிட்டத்தட்ட 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளேயே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து காலி ஆகிட்டு ஓகே. ரிமைனிங் கடைசி வரைக்கும் இருந்தது, ஒரு சில போஸ்டிங்ஸ் இருந்தது, அதை ஒரு சில பேர் எடுத்தாங்க. ரைட், எனிவே நம்மளுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் முடிஞ்சது. அடுத்ததாக 21ஆம் தேதி ஓகேங்களா, 21ஆம் தேதியிலிருந்து நமக்கு என்ன ஆரம்பிக்கணும், டைப்பிஸ்டோட கவுன்சிலிங் வந்தது. மெமோ வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மெமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. யார் யாருக்கு என்னென்ன டேட் அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட், நான் இது வந்து என்ன பிடிஎஃப் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டுக்கும் ஓகேங்களா, கம்யூனிட்டி வைஸ் ஓகேங்களா. அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ தனியாக ஓகேங்களா. இப்படி 6 வகையை நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்ல உங்க கம்யூனிட்டிக்கும் ஜென்ரலுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஓகேங்களா. பிசியில் ஜென்ரல், பிசியில் உமன், அதாவது அங்கே பாருங்க பிசியில் ஜென்ரல், பிசியில் உமனுக்கு எவ்வளவு, பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசியில் உமன் பிஎஸ்டிஎம், அப்புறம் இதெல்லாம் ஜென்ரல் எல்லாரும் அடிக்கக்கூடியது. ஜென்ரல் விடோக்கு சரி, உமனுக்கு ஜென்ரல், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு மொத்தமா ஓகே 27 கூட்டினா 27 வராது. ஏன் அப்படின்னா இது பிசிக்கு மட்டும் தான், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா மொத்தம் 27 வேகன்சி வரும் சரிங்களா. அப்போ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பிசிக்கான மட்டும் பிடிஎஃப் ஓகே, பிசி ஷெட்யூலுக்கான மட்டும் பிடிஎஃப் தான் இது. உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நீங்க நான் இதே மாதிரி வந்து அடுத்து நான் காமிக்கிறேன் ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இதே மாதிரி எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி வைஸ் தனித்தனியாக இருக்கு. நான் அடுத்து நான் எம்பிசி காமிச்சிடுறேன். இப்போ எம்பிசி பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஓகேங்களா. பாருங்க, நீங்க பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் 21 வந்திருந்ததுன்னா ஓகே, வேகன்சி வந்து மெமோ வந்து பார்த்தீங்கன்னா 21 கவுன்சிலிங் டேட் வந்திருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் எதுவோ, உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிடணும். சார் எனக்கு 21 இல்லை 25 வந்திருக்கு, 26 வந்திருக்கு ஓகே. நம்ம சொல்ல இது கேட்டிருந்தாங்க சார் 27 வந்திருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட் சார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு உங்களுக்கு பிடித்தமான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி போனவங்க ஓகே 1, 2, 3 தான் இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பா ரெவன்யூ, பிடிஓ சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அது டைப்பிஸ்ட். ரொம்ப தள்ளி போனவங்க நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க ஓகே. எவ்வளவு வேகன்சி ரிமைனிங் வருது ஓகேங்களா, எவ்வளவு வேகன்சி ஒவ்வொரு நாள் முடியுது, இன்னும் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த வேகன்சி இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி இருக்குது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சில் 27னா ஒரு 25, 26ஆம் தேதி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்க முடிவெடுப்பதற்கு தயாரா இருக்க முடியும் ஓகேங்களா. அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுல எவ்வளவு வேகன்சி, எவ்வளவு ஆப்சன்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் சரி டைப்பிஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி அலோகேட் பண்ணி குறிப்பிட்ட பேரை கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒரு சில பேர் வந்து டைப்பிஸ்ட் இருந்தவங்களே எங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் செலக்ட் ஆகி போயிருப்பாங்க ஓகேங்களா. மேலும் எங்க டைப்பிஸ்ட் கடைசி இருக்கிற போது எனக்கு உரிய டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வேணும்னு நினைச்சு இப்போ டைப்பிஸ்ட் வந்திருக்கு, எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்சன்ட் இஷ்யூ கண்டிப்பா இருப்பாங்க சரிங்களா. அதனால இந்த பார்டர்ல இருக்கிறவங்க ரொம்ப பயப்பட வேணாம், கண்டிப்பா அவனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் என்னுடைய கம்யூனிட்டிக்கும் ஜெனரலுக்கும் சேர்த்து ஒரு 1000 வேகன்சி தான் இருக்குது, ஆனா என்னோட ரேங்க் வந்து 1100 இருக்குது, பயப்பட வேணாம் ஓகேங்களா. நீங்க தைரியமா இருங்க, ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எவ்வளவு ஆப்சன்டீஸ் வருது இதை பத்தி நம்ம அப்டேட் கொடுப்போம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேகன்சி பார்க்கலாம் ஓகேங்களா. நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மஸ்ட் 2-3 நாட்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. எப்பவுமே எல்லாரும் அதிகமா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றது உங்களுடைய விருப்பம் தான், ஆனா அதிகமா மேக்ஸ் செலக்ட் பண்றது இந்த ரெவென்யூ ஓகே, பஞ்சாயத்து இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றாங்க. பாருங்க ரெவென்யூ எந்தெந்த ஊர்ல, கடலூர்ல எத்தனை வேகன்சி எம்பிசிக்கு, தர்மபுரியில எத்தனை வேகன்சி, திண்டுக்கலுக்கு பாருங்க, ஈரோடு, இந்த மாதிரி ரெவென்யூல ஒரு செட் ஆஃப் வேகன்சி இருக்குது. எல்லாமே ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பாருங்க. ரெவன்யூ நமக்கு அதிகம். அடுத்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட், அதுவும் வந்து அதிகமான பேர் விரும்பக்கூடிய டிபார்ட்மெண்ட் ரெண்டாவதா இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் விரும்பக்கூடிய டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் ஓகேங்களா. அங்க வந்து நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. அதுக்கு அடுத்து அங்க அதிகமான வேகன்சி இருக்கு, மொத்தம் 46 வேகன்சி இருக்கு. தமிழ்நாடு செக்ரட்டரியேட்னா தலைமைச் செயலகம் ஓகேங்களா. நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம சிஎம் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வரக்கூடிய ஒரு ஆபீஸ் தலைமைச் செயலகம். அந்த ஆபீஸ்ல டைப்பிஸ்ட் வரும் ஓகேங்களா. அதுக்குன்னே தனியாவே வந்து விருப்பப்பட்டு செலக்ட் பண்றவங்க கூட இருக்காங்க சரிங்களா. ரைட், இதே மாதிரி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த சட்டமன்றத்துக்குள்ள டைப்பிஸ்ட் வேலை யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. அப்ப சட்டமன்றத்துக்குள்ளனா நீங்க தான் வந்து கேமரால கூட வருவீங்க. அந்த மாதிரி ஒரு வேகன்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசிலே டைப்பிஸ்ட் வேலை இருக்குப்பா பாருங்க ஓகே. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் இதை பார்த்துக்கோங்க. அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான வேகன்சி இருக்காது ஓகே. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஜெனரல், இது எம்பிசி ஜெனரல் வரும், அவங்க மட்டும் தான் இருக்குது அலோகேட் பண்ணிருக்காங்க. இப்போ எம்பிசில ஜெனரல் ஆண் பெண் எல்லாருமே எடுத்துருவாங்க ஓகேங்களா. இப்போ மீதி இதுக்கெல்லாம் இல்லை, உமன் கோட்டாக்கெல்லாம் இல்லை. அதனால ஒரு சில யூனிக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா.
பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சிவில் சப்ளை. ஓகே பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் சேப்பாக்கு. ஓகே இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஜியாலஜி. ஓகேங்களா, உங்களுக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா சார், எனக்கு ஃபர்ஸ்ட் நிறைய வந்துருக்கு, தாராளமா ரெவன்யூ, இந்த பிடிஓ, இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. சரிங்களா, அது உங்களுடைய விருப்பம் தான். நான் என்ன பண்றேன்னா இதுல இருக்கக்கூடிய 6 PDF எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்து வைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய கம்யூனிட்டி வைஸ் மென்ஷன் பண்ணி நான் PDF கொடுத்து வைக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட அப்டேட் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.